அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனை அரைஞ்ச கையோட பார்த்தா நடேசன் உட்காந்து கண்ணெல்லாம் கலங்கி அழுகாத குறையா சேரனை பத்தி நினைச்சு பாக்குறாரு. நடேசன் இதுவரை சேரனை அடிச்சதே கிடையாது. இன்னைக்கு சேரனை அடிச்சதை நினைச்சு மனசளவுல வேதனைப்படுறாரு. ஏதாவது பண்ணியே ஆகணும், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், இல்லைனா இவன் இப்படி புத்தி கட்டத்தனமா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணலாம் நடேசா, நடேசா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க வீட்டுல பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் தூங்கவே இல்லை. விடிய விடிய பார்த்தா முழிச்சு உட்காந்தே இருக்காரு. அப்பதான் பார்த்தா நடேசனுக்கு தோணுது, இந்த அனிசு பையன் தங்கச்சி சந்தாயா கூட இந்த சேரன் பையன் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறான். நேத்து நம்ம சோழங்கிட்ட அந்த பிள்ளையை இழுத்துட்டு தான் ஓடி இருப்பான். நான் ஒரு வார்த்தைக்காகத்தான் சொன்னேன். கடைசியில பார்த்தா அனிசு பைய வீட்டுல தான் இந்த சேரன் இருந்திருக்கான். நம்ம ஏன் சந்தாயாவை சேரனுக்கு கட்டி வைக்க கூடாது? இதை பத்தி நம்ம காலையில ஒரு நல்ல முடிவா எடுத்தே ஆகணும். இல்ல சரிப்பட்டு வராது. இப்பயே அனிசுக்கு போனை போட்டு எதா இருந்தாலும் காலையில சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நினைக்கிறாரு. நைட்டு பார்த்தா ஒரு மிட் நைட் இருக்கும். அப்போ ஃபோன் வருது. அனிஸ் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ ஹலோ அனிசா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அனிஸ் தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், நான் நடேசன் சேர அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, சேரண்ணா நான் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், சேரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்குறாரு. இல்லை நாளைக்கு காலையில நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன் தங்கச்சி சந்தாயாவை பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி நடேசன் பட்டுன்னு போட்டு உடைக்கவும், என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், என்ன அனிசு உனக்கு ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இல்லப்பா திடுதிப்புன்னு இதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசினது கூட கிடையாது, நான் இப்படி நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், ஏன் அனிசு உனக்கு சேரனை பத்தி நல்லாவே தெரியும்ல, சேரனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க உனக்கு எதுவும் பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்கவும், ஐயோ அப்பா அப்படிலாம் கிடையாது, சேரன் அண்ணாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், சேரன் அண்ணா மாதிரி ஒரு தங்க மனசு உள்ள ஒருத்தர்லாம் புருஷனா கிடைக்க எந்த பொண்ணா இருந்தாலும் தவம் செஞ்சிருக்கணும், அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு என் தங்கச்சியை கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி நம்ம இதை பத்தி பேசினது இல்லைல்ல, அதனாலதான் அப்பா அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், பரவாயில்ல உனக்கு இதுல சம்மதம் தானே, இதை பத்தி உன் தங்கச்சிக்கிட்டையும் பேசு, நாளைக்கு காலையில நானு வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வரோம், அதுக்கான ஏற்பாடை பாரு, இதை பத்தி சேரன் கிட்ட எதுவும் நீ சொல்லாத, சேரனுக்கு நீ ஃபோன் பண்ணாத, எதா இருந்தாலும் காலையில உன் வீட்டுக்கு நேர்ல வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இங்க அனிசுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல, என்னடா இவரு திருதிப்புன போனை போட்டு சந்தாயாவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றாரு, நாளைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இங்க அனிசு பார்த்தா தூங்காம உட்கார்ந்துருக்காரு. சந்தாயா பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி விடிய விடிய உட்கார்ந்துருக்கவும் காலையில பார்த்தா விடிஞ்சிருது. மணியை பாக்குறாங்க, 6 மணி ஆகுது. வேகமா நடேசன் உள்ள வராரு. குளிச்சு இழிச்சிட்டு பார்த்தா டிப் டாப்பா ரெடி ஆகிட்டு இருக்காரு. பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு நடேசன் பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. காலையில சேரன் காஃபி எல்லாம் போட்டுட்டு வரவும், என்னப்பா எங்க போறீங்க, இப்படி ரெடி ஆகிருக்கீங்க, எதுவும் வெளியூர் போறீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், சேரா போயிட்டு நல்ல வேஷ்டி சட்டையை போட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் பார்த்தா பல்லவன் சோழன் பாண்டியன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. டே எந்திரிங்கடா எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உசுப்பவும், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சு பார்க்கவும் இங்க நடேசன் பார்த்தா டிப் டாப்பா ரெடியாகி நிக்கிறாரு. எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க, எங்க போறாரு இவரு, ஏன் இப்படி இவர் ரெடியா இருக்காரு, நம்மளை வேற ஏன் உசுப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வராங்க. என்னன்னா என்ன எல்லாரும், என்னன்னா இவர் ஏன் இப்படி ரெடியா இருக்காரு, என்ன அங்கிள் எதுவும் வெளியூர் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவோ, மா நீயும் போயிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிருமா, போய் ஒரு நல்ல சேலையா கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன அங்கிள் எதுக்கு இப்போ சேரையெல்லாம் கட்டிட்டு வர சொல்றீங்க, ஆஃபீஸ் வேற லீவ் போட சொல்றீங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எனக்கும் தெரியலப்பா, என்னையும் போய் அப்பா கிளம்பிட்டு வர சொன்னாரு, இவன்களையும் வேற கிளம்பிக்கிட்டு இருக்க சொல்றாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சொன்னதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், சரிப்பா டே போங்கடா போய் கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் சொல்லவும், எல்லாருக்கும் பார்த்தா ஒன்றுமே புரியல. ஆளுக்கு போய் எல்லாரும் கிளம்பிட்டு வராங்க. அங்கிள் கிளம்பியாச்சு, அப்பா கிளம்பிட்டோம், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேரனும் கேட்குறாரு. அப்பதான் பார்த்தா இங்கே காரும் வருது. காரை பார்த்துட்டு வேகமா சோழன் போறாரு. இங்க சோழனுடைய டிராவல்ஸ்ல இருந்து தான் கார் வந்திருக்கு. சோழனுடைய ஃப்ரெண்டு தான் பார்த்தா கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னடா நீங்க கார் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும்,
இல்லன்னே, காலையில அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. அப்பா ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொன்னாரு. எங்கேயோ வெளியில ஒரு இடத்துக்கு போகணும். கார் எடுத்துட்டு வா. வீட்ல இருக்கிற எல்லாரும் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதான் கார் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஃப்ரெண்டும் சொல்லவும், என்னண்ணே இந்த ஆள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? காரு வேற வந்திருக்கு. எல்லாரையும் வேற கிளம்ப சொல்லியிருக்காரு. ஒருவேளை எதுவும் உனக்கு பொண்ணு பார்க்க போறாமோ? உனக்கு பொண்ணு எது ஏற்பாடு பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச்சு வாக்க கேட்கல. டேய் ஆமாடா, இவனுக்கு பொண்ணு தான் பார்க்க போறோம். எல்லாரும் வாய் மூடிட்டு அமைதியா நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா எல்லாரையும் கார்ல ஏற சொல்றாரு. எல்லாரும் பார்த்தா ஒண்ணுமே புரியாம கார்ல ஏறாங்க. நேரா பார்த்தா அனிசு வீட்டுல போய் கார் நிக்குது. அனிசு வீட்டுல கார் நிக்கிறத பார்த்துட்டு சோழன் பாக்குறாரு. என்ன இந்த ஏரியா, இது அனிசு இருக்கிற வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாக்குறாரு. இங்க நிலாவுக்கு தெரியல. என்னங்க இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எங்க இது அனிசு இருக்கிற ஏரியாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சேரன், பா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம்? இங்கேயா பொண்ணு வீடு இருக்கு? என்னப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அமைதியா இருடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தா அனிசு வீட்டுக்குள்ள நுழையவும், ஓ அனிசு தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்கு தான் அவர் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கவும், ஏங்க இவரு அனிசு தங்கச்சி சந்தாயா இருக்குல்ல, சந்தாயாவை பொண்ணு பாக்குறதுக்கு அப்படி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு போல. நேத்து ராத்திரி கூட சொன்னாரு பாத்தீங்களா, சந்தாயாவை தான் அண்ணன் கூட்டிட்டு ஓடி போயிருக்குன்னு. அதைத்தான் இவர் ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு போல. வாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சோழன் கூட்டிட்டு போறாரு. சோழன், நிலா, பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாரும் உள்ள போறாங்க. அங்கே பார்த்தா சந்தாயா சேலையெல்லாம் கட்டி ரெடியாவே இருக்காங்க. அங்கே வீட்டுக்குள்ள பார்த்தா அனீஸு ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, காஃபி எல்லாம் ரெடியா இருக்கு. அனீஸ்க்கு பார்த்தா ஏற்கனவே ஃபோனை பண்ணி நடேசன் சொன்ன விஷயம் இங்கே சேரன் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. என்ன அனீஸு, வீட்டில் எல்லாம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், சோழன் பையா நேற்று நைட்டே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சந்தாயாவை பொண்ணு பார்க்க வரோம், சேரன் அண்ணாக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நேற்று நைட்டே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், அப்பதான் சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இன்னைக்கு தாயா நீ ஒரு அப்பனா ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கவும், பாண்டியனும் பல்லவனும் பார்த்தா அப்பதான் நடேசனை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. பரவாயில்ல, ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பல்லவனும் நினைக்கிறாங்க. என்ன அங்கிள் எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா பாக்குறாங்க. சேரன், என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்க்கவும், இங்க பாருடா, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். சும்மா என்னப்பா இது ஏதுப்பா இது, ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற பிள்ளை எல்லாமே எனக்கு தங்கச்சி மாதிரி, இதெல்லாம் இன்னையோட விட்டு நான் அனிசுகிட்ட எல்லாம் பேசிட்டே, உனக்கு சந்தாயாவை பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாரு. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் மேற்படி விஷயத்தெல்லாம் பேசி உனக்கும் சந்தாயாவுக்கும் தான் கல்யாணம், சந்தாயாவுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அனீசு சந்தாயா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பதான் சோழன், எங்க நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் உள்ள போறாங்க. அங்கே பார்த்தா சந்தாயா ரெடியாவே இருக்காங்க. சேலையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சு காஃபி எல்லாம் போட்டு ரெடியாவே இருக்கவும், என்ன சந்தாயா உங்களுக்கு முன்னாடி விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், காலையில தான் பையா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா சொல்லவும், உங்களுக்கு சேரண்ணாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இங்கே பார்த்தா வெக்கப்பட்டு பார்த்தா சந்தாயா தலையை குனியவும், ஓ புரிஞ்சிருச்சு, சேரண்ணாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி நிலாவும் நினைக்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாயா காஃபியை தட்டில் வச்சுருக்காங்க. நிலா பார்த்தா சந்தாயாவை கூட்டிகிட்டு வராங்க. சந்தாயா கையில் காஃபியோட பார்த்தா எல்லாருக்கும் காஃபி கொடுக்கவும், சோழன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாரும் சந்தாயாவை பார்க்குறாங்க. சேரன் அப்பதான் பார்த்தா சந்தாயாவை ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி, ஒரு பொண்ணை பார்க்க போகையில் எப்படி வெக்கப்படுவாரோ அந்த மாதிரியே பார்த்தா சந்தாயாவை பார்க்குறாரு. சந்தாயாவும் பார்த்தா சேரனை பார்க்குறாங்க. ஒரு